பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி மோகினி. கலக்கு. நீ கலக்கிற பிரசாதத்துல இந்த ஊரே கலங்கி போக போகுது. கலக்கு. வெண்ணிலா, நீயும் உன் கையால எனக்கு பொங்கல் வச்சு கொடு, நான் சாப்பிடுறேன். ஏமா அப்படி பண்ண? மாமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். என்னாச்சு மருது? வயிறு ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டாங்கண்ணே. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொன்னாரு. ஈவினிங் வந்து பார்க்குன்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் போட்டிருக்காருண்ணே. ஸ்வேதா இன்னும் கண்ணு முழிக்கலண்ணா. ஸ்வேதா, ஏதாவது சாப்பிடுறியா? என்ன ஸ்வேதா, எதுக்காக அந்த சாப்பாடு சாப்பிட்ட? அதான் கிளி தடுத்து அத்தனை பேரையும் சாப்பிட விடாம பண்ணிருச்சுல்ல, அப்ப நீ மட்டும் எதுக்கு போய் அதை சாப்பிட்ட? உங்களுக்காக தான் மாமா பண்ணேன். எனக்காகவா? எனக்காக ஏன் சாப்பிட்ட? புரியல. இல்ல மாமா, வெண்ணிலாவுக்கு தோஷம் கழியட்டும்னு ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தீங்க. இப்படி சாமி காரியம் தடைப்படும் போது உங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் வெண்ணிலாவுக்கு தோஷம் கழியல, அவ தீட்டுப்பட்டவனு ஊர்ல யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால உங்க நோக்கம் பாழாயிடக்கூடாதுன்னு தான் மாமா நான் சாப்பிட்டேன். ஆனா அத்தனை தூரம் நான் யோசிச்சு சாப்பிட்டோம், பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு மாமா. என்ன சொல்ற? நான் சாப்பிட்டு மயங்கி விழுந்ததால வெண்ணிலாவுக்கு தோஷம் போகலன்னு தானே எல்லாரும் சொல்லிருப்பாங்க. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த கவலையே உனக்கு வேணாம் ஸ்வேதா. ஏற்கனவே நம்ம வெண்ணிலா தீ மிதிச்சப்போ அவளுக்கு உதவுன அந்த கிளி இருக்குல்ல, அதை வெறும் சாதாரண கிளியா அந்த ஊர் மக்கள் பார்க்கல, அந்த அம்மனோட அம்சமா தான் பாக்குறாங்க. அதனால
அதனால அந்த கிளி தடுத்தப்போ உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை பள்ளி கிளி சாப்பாடுல விழுந்திருந்தா கூட அந்த கிளி தடுத்திருக்கலாம். உன்னோட இந்த மயக்கத்தை கூட அதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த சாப்பாடை கொட்டிட்டு வேற ஒரு சாப்பாடு சமைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வெண்ணிலாவும் அதுக்கு ஏத்த மாதிரி புதுசா சாப்பாடு சமைச்சா பரிமாறினா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு அவளை திருப்தியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம பூசாரி கூட தீர்த்தம் தெளிச்சு வெண்ணிலாக்கு தோஷம் கழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீயா தேவையில்லாம ஏதாச்சும் நீ யோசிச்சு கற்பனை பண்ணிக்காத. நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீண் போகல ஸ்வேதா. வெண்ணிலாக்கு எல்லா தோஷமும் கழிஞ்சிருச்சுன்னு ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க. சரி, நான் போயிட்டு சாயங்காலம் வந்து ஒன்னு பாக்குறேன். இங்க பாரு, மறுபடியும் தேவையில்லாம இந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் இருக்காது. நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிறத முதல்ல நிறுத்து, சரியா? சரி மாமா. பாத்துக்கோ. பாத்தீங்களா, நான் என்ன செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் என்ன ஆயுதத்தை கையில எடுத்தாலும் எதுவும் பண்ண முடியல. சுவத்துல அடிச்ச பந்து மாதிரி எல்லாமே நமக்கு எதிராக திரும்புது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிளிதான். அது மட்டும் என் கையில கிடைச்சது உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அதோ அந்த கிளிதான். அது எப்படி? அது புடிங்க, வருது, புடிங்க. எங்க என்னாச்சு ஸ்வேதா? அந்த நாசமா போன கிளியால நம்ம போட்ட அத்தனை திட்டமும் காலி. இது போதாதுன்னு அது நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன பார்த்து வெறுப்பேத்திட்டு போகுது. ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண கிளி இந்த ஸ்வேதாவை கடுப்பேத்துறதா? விட மாட்டேன், நான் அதை விட மாட்டேன். சரி ஸ்வேதா, அந்த கிளி எப்படி வருது, எங்க இருந்து வருதுன்னு தெரியாம நம்ம என்ன செய்ய முடியும்? வெண்ணிலாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அந்த கிளி காப்பாத்த வருதுன்னு கண் கூட தெரியுதே. வெண்ணிலாவ கண்ணை கட்டி விட்ட அன்னைக்கு ஷாக் அடிக்காம தடுத்தது கூட இந்த கிளியோட வேலையாதான் இருக்கும்னு இப்ப தோணுது. ஆனா அது கேமரால எப்படி ரெஜிஸ்டர் ஆகாம போச்சுன்னு தான் புரியல. கடைசியில நமக்கே ஷாக் கிடைச்சிருச்சு. திருப்பி அந்த கிளிக்கு நாம ஷாக் கொடுக்கணும். அதுல அது அப்படியே ஆடி போகணும். கிளிக்கு ஷாக்கா? கரண்ட் வச்சா? கரண்ட் வச்சு இல்ல, அந்த வெண்ணிலாவ வச்சு. எப்படி? அந்த வீணா போன கிளி எந்தெந்த வழி மூலமா வீட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ முதல்ல அந்த வழிகளை எல்லாத்தையும் அடைக்கணும். ஒரு சின்ன ஓட்டைய கூட விட்டு வைக்க கூடவே கூடாது. நீங்களும் வேலைக்காரங்களோட சேர்ந்து கவனமா அத பண்ணுங்க. அத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வெண்ணிலாவை நம்ம டார்ச்சர் பண்ணணும். அப்ப கண்டிப்பா அந்த கிளி அதை தடுக்க தேடி வரும். உள்ள நுழைய வழி இல்லாம முட்டி மோதி அள்ளாடும். அப்போ வெண்ணிலாவ என்ன பண்ணி டார்ச்சர் பண்ண போறோம்? அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவ தெய்வ சக்திய வச்சு அவளை மடக்க திட்டம் போட்டிருக்கேன். சூப்பர் ஸ்வேதா, அப்ப நீ நினைச்ச மாதிரி நடந்துட்டா அந்த கிளிய தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கலாம். மறுபக்கம் வெண்ணிலாவ வாட்டி வதக்கி எடுக்கலாம். தென்னாலிராம பூனைக்கு பால் வச்ச கதையா? அந்த வெண்ணிலா சாப்பாட்ட பார்த்தாலே அடிச்சு பிடிச்சு ஓடுவா. இன்னொரு சாதகமான விஷயம் என்னன்னா, அவளுக்கு கொடி பிடிப்பாலே அந்த கலை. அவ நாளைக்கு காலையில பாட்டி வீட்டுக்கு போறா.
சோ நாம நினைச்சத பண்றதுக்கு எந்த தடையும் இருக்காது. வெண்ணிலா, கொஞ்சம் இங்க வாயேன். துணி வச்சுட்டு வந்துடுறேன். சரி. அவளை எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க? ஸ்வேதா, மீனை பிடிக்கணும்னு திட்டம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன? தூண்டில்ல இறைய வச்சு காத்து கிடக்கிறத விட மீன் கிட்டயே தகவல் சொல்லிடலாம், நீ மாட்ட போறன்னு. மீனுக்கு புழுவை பார்த்தா விருப்பம் வர மாதிரி இவளுக்கும் நீ சொன்ன ஐடியா பக்காவா பொருந்தி போகும். இவ விருப்பப்பட்டு தானா வந்து மாட்டிக்க போறா. ஆமா அத்தை, நீங்க சொல்றத கேட்டு அவளால மறுப்பே சொல்ல முடியாது. அதுவே பாதி பிளான் சக்சஸ் ஆன மாதிரி தான். கூப்பிட்டீங்களே அத்தை, என்ன விஷயம்? வாமா வெண்ணிலா, இப்ப கூட நாங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்னத்த? ஸ்வேதாவுக்கு எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம வேற என்ன நினைச்சாலும் அது நடக்காம தடையா வந்துகிட்டு இருக்கு. ஆனா உனக்கு தோஷம் இருக்குன்னு பூசாரி சொன்னாரோ இல்லையோ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு முத்தரசு உடுத்தி கட்டிக்கிட்டு நிக்கிறான். ஸ்வேதா முன்னாடி வந்து செய்யறா, கலை ஒரு பக்கம் உனக்கு சப்போர்ட் பண்றா. எங்களுக்கு இதெல்லாம் பாக்கும்போது வெண்ணிலாவுக்கு என்ன நினைச்சாலும் கரெக்டா நடக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு காரணம் உன்னோட தெய்வ பக்தி தானு உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் வெண்ணிலா, பூசாரி சொன்ன தகவலை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். முத்தரசன் உனக்கு தோஷம் போக்க பரிகாரம் பண்ணி வச்சதால வீட்ல ஒரு தடவை சாமி முன்னாடி படையல் எல்லாம் போட்டு உன் கையால பூஜை செஞ்சு எல்லாரும் சாப்பிடணுமா. அதனால நீ காலையில விரதம் இருந்துக்கோ. நானும் பூங்கோதையும் சுத்த பத்தமா சமைச்சு சாமிக்கு படையில போட்டுட்டு உன்னை கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிட்டு சாப்பிடு, சரியா? சரிங்க அத்த. ஆனா பூசாரி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. என்ன வெண்ணிலா, அவரு எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா? மறந்ததால என்கிட்ட உடனே சொன்னாரு. ஆமா வெண்ணிலா, பண்ணா மாமாவுக்கும் நல்லதுன்னாரு. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். சேச்சே, நான் அதுக்காக கேக்கலக்கா. பூசாரி சொன்னா சரியாதான் இருக்கும். சரி, நான் போய் சமைக்கட்டுமா? ஐயோ வேண்டாம் வெண்ணிலா, கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ வந்து சாப்பிட்டா மட்டும் போதும். சரிங்க அண்ணி. என்ன நடந்தாலும் வெண்ணிலாவுக்கு சாதகமா நடக்குதுங்கிற கசப்பு என் மனசு பூராவும் இருக்கு. இன்னைக்கே அது அவ உடம்பு பூராவும் பரவட்டும். செல்வி, வரமா? செந்தில், வரமா? அம்மா, இங்க பாருங்க. நம்ம வீட்ல ஒரு கிளி அடிக்கடி உள்ள வந்து நிறைய தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யாரோ மாய மந்திரம் பண்ணி அனுப்புறாங்க. அதனால அது இன்னைக்கு நடக்க போற பூஜையை தடுக்க கண்டிப்பா வரும். நீங்க என்ன செய்யணும்னா, கிளி எந்தெந்த இடத்துல இருந்து வீட்டுக்குள்ள வர வழி இருக்கோ அந்த இடத்தை எல்லாம் அடைக்கணும். வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடி கவனமா பார்த்து அதையும் அடைச்சிடணும். சரிங்கம்மா. வீட்டுக்குள்ள கிளி வராம தடுக்கிறது உங்களோட பொறுப்பு. போய் சொன்னதை செய்யுங்க. அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன? எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கிற வழியிலும் கிளி வர அளவுக்கு ஓட்டம் இருக்கும். அதனால எங்கெங்கெல்லாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கோ அத்தனையும் ஆன் பண்ணி வைங்க. ஒருவேளை அந்த ஓட்டையில உள்ள வர நினைச்சா அதுல அடிபட்டு சாகட்டும்.
ஸ்வேதாவோட பாதையில குறுக்க வந்தா ஈவு இறக்கம் இல்லாம காலி பண்ணிடுவான்னு அந்த கிளி இன்னைக்கு உணரட்டும். அது உணர்ந்து மறுபடியும் எனக்கு குறுக்க வராம இருந்தா அதுக்கு நல்ல காலம், இல்லனா பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டின அந்த சித்ராவிய பாட்டில் அடைச்சு கடல்ல தூக்கி வீசினதுக்கு அப்புறம் இந்த கிளி எல்லாம் நமக்கு ஒரு மேட்டரா? ஸ்வேதா, சமையல் முடிஞ்சிருச்சு. வாங்க. அத்தை, நான் சொன்னது பண்ணிடலாமா? வெண்ணிலாவுக்காக ஸ்பெஷல் வேப்பெண்ணெ சாப்பாடு. இப்ப அவளை கூப்பிடுங்க, வருவா. வந்ததும் பூஜை நடக்கட்டும். அப்புறமா படையல் போட்ட சாப்பாட சாப்பிடுன்னு இந்த வேப்பெண்ணெ கலந்த கசப்பு சாப்பாட அவளுக்கு படையல் போடுங்க. நீ சாப்பிட ஆரம்பிச்சாதான் நாங்க சாப்பிடுவோம்னா அவ கண்டிப்பா உடனே இத சாப்பிட உட்காருவா. வாயில வச்சதும் கசப்பு தாங்காம வந்து சொல்லுவா. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? படையல் சாப்பாடு சாப்பிட்டாதான் நல்லது, இல்லனா தெய்வ குத்தம் ஆயிடும், மாமாவுக்கும் நல்லது இல்லன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா அவ இத வாயில வைக்க முடியாம தவிப்பா. தவிச்சுக்கிட்டே அழுதபடி சாப்பிடுவா. உள்ள அவ தவிக்க, அவளுக்கு உதவ வர முடியாம அவ ஆசைக்கிளி வெளியில தவிக்க, நாம அவங்க தவிச்சு தண்ணி குடிக்கிறத வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம். சும்மா இல்ல, விருந்து சாப்பிட்டுக்கிட்டே. வாமா வெண்ணிலா, எல்லாம் ரெடியா இருக்கு. நீ வந்து பூஜை பண்றதுதான் பாக்கி. கரெக்டா இருக்கா? அத்தை, ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிடலாமா? ஸ்வேதா, இந்த பூஜையே நம்ம வெண்ணிலாவுக்காக தான் பண்றது. அதனால நம்ம வெண்ணிலா சாப்பிட உட்கார்ந்தாதான் நம்ம எல்லாரும் சாப்பிட முடியும். கொஞ்சம் பொறுத்துக்கமா. வெண்ணிலா, சாமிக்கு படையல் போட்ட இலையில நீதாம்மா உட்கார்ந்து சாப்பிடணும். நீ சாப்பிடுமா. பாவம் ஸ்வேதா வேற பசிக்குதுங்கிறா. சரி அத்தை, நான் இப்பவே உட்கார்ந்து சாப்பிடுறேன். சாப்பிடு. வெண்ணிலா, நீ சாப்பிடு. நாங்கெல்லாம் டைனிங் டேபிள்ல இருக்கோம். ஏதாவது வேணும்னா குரல் கொடு, நான் உடனே வந்துடுறேன். சரி ஸ்வேதா, போலாமா? போலாம். இந்தா.
சின்னத்த என்னம்மா வெண்ணிலா? சாப்பாட்டுல சாப்பாட்டுல என்னம்மா ஆச்சு? உப்பு காரம் ஏதாவது பத்தலையா? சாமிக்கு சமைச்சதுனால டேஸ்ட் பண்ணாம சமைச்சது. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாமா? அது இல்ல அத்தை. எதையுமே வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசக்குது. என்ன வெண்ணிலா சொல்ற? பார்த்து பார்த்து சாமிக்காக எந்த குத்தமும் வராம பண்ணிருக்கோம். நீ இப்ப திடீர்னு வந்து கசக்குதுங்கிற. ஏன் பூங்கோத? நீ என்ன வேப்பம்பூ ரசமா வச்ச? ஐயோ இல்ல சித்தி, நான் கசப்பு எதுவும் சமைக்கவே இல்லையே. பாத்தியாமா, உனக்கு விரதம் இருந்து சாப்பிடுறதுனால வாய் கசந்திருக்குமா. போமா, போய் சாப்பிடு. கண்ணா